இதனால் வரைக்கும் என்ன செய்வது என்றே தெரியாமல் நீங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்திருக்கிறீங்க. மற்றவர்கள் மாதிரி மகிழ்ச்சியாக கழிக்க முடியலையே அப்படின்னு ஒரு இரண்டு மனப்பான்மையோடு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்துல சிறந்த ஒரு திறமைசாலிகள், தொழில் நுணுக்கம் தெரிஞ்சிருந்தா இவர்கள் அதிகமாக ஒரு தொழில் செய்யும் நபர்களாக தான் இருப்பார்கள். அஷ்டம சனியின் பிடியில் இருந்து சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது பதிவு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்ருக்குறோம். தமிழ் புத்தாண்டு பலன்களில் இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய ராசிக்கு உண்டான விளக்கங்கள், ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள், இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபடணும், அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, வேலையில் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் சில பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி சோபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பமாகிறது. இந்த குரோதி வருடம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த தொடக்கமாக இருக்க போகுது. இந்த தொடக்கத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆணி வேறாகப்பட்டது நல்ல ஊன்றுவதற்கு, இதனால் வரைக்கும் என்ன செய்வது என்றே தெரியாமல் நீங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையை அடுத்த நாள் எப்படி வாழ போறோம், மற்றவர்கள் மாதிரி நம்மளால ஒரு வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியாக கழிக்க முடியலையே அப்படின்னு ஒரு இரண்டு மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக சொல்ல போனோம்னா தன்னுடைய முடிவில் எப்போதுமே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் சிறந்த ஒரு திறமைசாலிகள்னு சொன்னோன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு தன்னுடைய திறமைகளை கையில் வைத்து கொண்டு, ஆனால் மற்றவர்களுடைய திறமைகளை பற்றி எப்போதுமே அவங்க நல்லா பண்ணுறாங்க ஆனால் எனக்கு இது வரமாட்டேங்குது, அவங்க நல்லா பண்ணுறாங்க எனக்கு இது இருக்குது, இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குது ஆனால் அது அந்த திறமையை என்னால் வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் தன்னுடைய திறமையை எப்போதுமே ஒரு குறைத்து பேசும் நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவர்களுடைய திறமை வெளி உலகத்திற்கு தான் தெரியும், இவர்கள் இவ்வளவு திறமை படைத்தவர்களா அப்படின்ற அளவிற்கு இவர்கள் மிதுன ராசி என்பவர்கள் மிக திறமையான ஒரு புத்திசாலிகள் தான் சொல்லணும். ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் கல்வி அறிவுக்குடைய ஒரு காரக கிரகம், ஒரு திறமை, அதாவது எந்த அளவிற்கு ஒரு தொழில் நுணுக்கம் தெரிஞ்சிருந்தா இவர்கள் அதிகமாக ஒரு தொழில் செய்யும் நபர்களாக தான் இருப்பார்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களை பார்த்தோன்னா மிக பெரிய அளவில் தொழில் செய்யும் நபர்களாக தான் இருப்பாங்க. வேலைக்கு செல்லும் நபர்கள் மிக குறைவாக தான் இருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்கள்னா அது மிதுன ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த அஷ்டம சனியின் பிடியில் இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை, அஷ்டம சனி முடிந்தாலும் கூட சில மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய தேவைகள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறி கொண்டு இருக்கின்ற காலமாக தான் இருக்குது. ஆனால் அந்த அளவிற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி எதுவுமே எங்களுக்கு ஏற்படலை. மிதுன ராசி அன்பர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் நினைத்த அளவிற்கு எங்களுடைய வளர்ச்சி இல்லை. நான் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா அந்த தொழிலில் நிறைய மாற்றத்தை பண்ணி பார்த்தாச்சு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லாபம் ஒரு 10% தான் வருது. என்னால் அந்த அளவிற்கு ஒரு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய லாபமாகப்பட்டது இல்லை. ஏன்னா இவர்கள் கடந்த காலத்தில் வாங்கின கடன் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் கடன், அந்த கடன்றது கடல் அளவு இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. இன்னுமே நம்ம இந்த கடனை அடைப்போமா அப்படின்னு நினைத்து பார்த்த மிதுனராசி அன்பர்கள் எல்லாமே கடந்த ஒரு 6 மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடனா நீங்கள் அடைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுடைய வருமானம் போதவில்லை.
உங்களுக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தனக்கு தேவையான வருமானம் இவர்களுக்கு எப்போதுமே இருக்காது. அந்த அளவிற்கு இவர்கள் ஒரு அதிகமான செலவாளிகள் தான் சொல்லணும். எந்த அளவிற்கு இவர்கள் அதிகமான கடனை வாங்கி வைத்திருக்கிறார்களோ அந்த அளவிற்கு இவர்கள் ஒரு அதிகமான ஒரு செலவாளிகள் தான் சொல்லணும். இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வரவு செலவு கணக்கை பார்த்தீங்கன்னா இவர்களிடம் கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் மாசத்துல 1,00,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கடைசி அந்த மாதத்தின் முடிவில் 1,20,000 அப்படின்னு சொல்லி கணக்கை கொண்டு வந்து முடிச்சிடுவாங்க. அந்த அளவிற்கு தன்னுடைய வேலையின் மூலமாகவோ இல்லை தன்னுடைய இது மூலமாகவோ நிறைய ஒரு பணத்தை அதிகமாக செலவு செய்வாங்க. ஏன்னா இது செஞ்சாதானே அதை எடுக்க முடியும், அது செஞ்சாதானே இதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு அதுலேருந்து அவுட்புட் அதிகமாக வராது. இதுலேருந்து இது வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்ட முதலீடாகப்பட்டது கடந்த காலத்துலலாம் உங்களுக்கு இரட்டிப்பாக அதில் உள்வாங்கியிருக்குமே ஒழிய உங்களுக்கு அதுலேருந்து ஒரு லாபம்ன்றது வந்திருக்காது. அதே சமயத்தில் இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த கடந்த காலகட்டத்திலலாம் நண்பர்களுக்காக அதிகமாக செலவு செஞ்சுருப்பீங்க. நண்பர்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க. ஒரு கைமாத்தா ஒரு 5,00,000 ரூபா கடன் வாங்கியிருப்பாரு, நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அந்த நண்பர் உங்களுடைய ஃபோனை அட்டன் பண்ணது கிடையாது. அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் தன்னுடைய பணத்தை பணமாக கருத மாட்டார்கள். அந்த அளவிற்கு விரயமாக செலவு செய்யக்கூடியவர்கள்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். ஏன் எதற்காக இந்த அளவுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய வருடமாகப்பட்டது, இந்த குரோதி வருடமாகப்பட்டது மிகப்பெரிய அளவுல பணத்தை கொடுக்கக்கூடிய வருடம். இந்த நேரத்துல நீங்க செலவுகளை சிக்கனமாக செய்தால் ஒழிய உங்களுக்கு அந்த விரய செலவுன்றது இருக்காது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியான அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். அந்த உச்சம் பெறும்போது உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் நீங்க இந்த தொழில ஒரு மாற்றம் செய்யணும்னு சிறிது அளவுல செஞ்சாலே போறோம், அது மிக பெரிய அளவுல அது வெற்றியை கொடுக்கும். அதே சமயத்துல ஒரு லாபத்தையும் கொடுக்கும் ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வருகிறார் மே மாதத்துல. இது மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கிற இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். உடனே உங்களுக்கு எல்லாமே சாங்ஷன் ஆகிடும். அதே சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு அங்கே வருமானமும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தோடு முதல்ல நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, நான் மற்றவந்தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வருடம் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம குடும்பத்தோடு போனால் என்ன, நம்மளுக்கு இவ்வளோ வருமானம் வரும்போது நம்ம அங்கே போய் செட்டில் ஆனால் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரோதி வருடத்தில் காத்துட்ருக்குது. அதனால நீங்கள் இதை வாய்ப்பை தவற விடாமல் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு சின்ன பரிகாரம். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு விரய குருவாக இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் வருமானமும் அதிகமாக வரும் உங்களுக்கு. அதாவது இறைமறை ஞானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று அதிகாலையில் சென்று ஒரு 5:30 மணிக்கு எப்போ கோவில் திறக்கிறாங்களோ அந்த காலகட்டத்தில் சென்று உங்களால் முடிந்த ஒரு சேவையை அங்கே செய்ய வேண்டும். இந்த மிதுனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குரோதி வருடத்துல இந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்க உங்களால் முடிந்த ஒரு சேவையை, ஏதாவது ஒன்று அங்கே ஒரு அதிகமான ஒரு வேலைகள் இருக்கா, அந்த வேலையில் ஒரு வேலையை எடுத்து நீங்கள் செஞ்சீங்கனாலே அந்த பெருமாளுக்கு செய்யக்கூடிய சேவையாகப்பட்டது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அந்த திருப்பதியில் இந்த வாலண்டியர்ஸ்லாம் இப்போ நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த குரோதி வருடத்தில் போய் செய்யுங்க. உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் திருப்பமும் காத்துட்ருக்கு. இதை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செஞ்சுக்கோங்க. சில பேருக்கு
மிதுன ராசி அன்பர்களுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும். அதே சமயத்துல சிவன் வழிபாடு பண்ணலாம், முருகன் வழிபாடு பண்ணலாம், பெருமாளையும் வழிபாடு பண்ணலாம் அப்படின்லாம் சில ஜாதகத்துல இருக்கும். அதனால நீங்க இந்த வழிபாடு முறை நான் ஜென்ரலா எல்லாருக்கும் சொல்றேன். இதை நான் செய்யலாமா வேண்டாமான்றத உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செஞ்சுக்கோங்க. அந்த ஜாதகத்தின் மூலமாக நீங்க எதை ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடத்துல திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. கொஞ்சம் நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்ததுன்னா அதுல சின்ன ஒரு தடைகளும் தாமதங்களும் தடுமாற்றமும் ஏற்படும். ஒரு நல்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததுன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வந்துடும். என்னடா இது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கு, இதை பண்ணிக்கலாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த திருமணம் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் வந்துடும். அதனால நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு குறைத்து கொள்கிறீர்களோ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த அளவிற்கு உங்களுடைய திருமண உறவுகள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேருன்றது ஒரு மருத்துவ செலவின் மூலமாக தான் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அவர் 12இல் மறைவாக இருக்கும்போது அந்த குழந்தை பேராகப்பட்டது உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவின் மூலமாக தான் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அதனால நீங்க குழந்தை பேர் வேணும் அப்படின்னு திருமணம் இப்பதான் 2 மாசம் தான் ஆயிருக்குது அப்படின்னா குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உடனே ஒரு மருத்துவர் ஆலோசனை செய்யறது ஒரு சிறந்த ஒரு உகந்ததாக இருக்கும். இது எல்லாமே நம்ம தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருடத்திற்கு கோச்சார நிலவரப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இது அவங்க தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.